ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது 2024 ஆண்டுடைய விநாயகர் சதுர்த்தியானது வருது போது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் யோகமானது உருவாகுது. அந்த யோகத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அவங்கவுங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேஷ ராசியிலிருந்து துலாம் வரி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். துலாம், விருச்சகம், தனுசு எல்லா ராசிக்காரங்களுக்குமே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் தனுசுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது மகர ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. மகர ராசிக்காரங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி மகர ராசினா இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் மகர ராசி நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பு பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி 2024 விநாயகர் சதுர்த்தியில் என்ன மாதிரியான பூஜை செய்யணும், பூஜை செய்கிறதுக்கு நேரம் எப்போது, எப்படி சிலை வாங்கி வைக்கணும், அது வாங்கி வைத்தால் யோகம் எப்படி உண்டாகும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் முழுசாக விவரமாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த விவரம் தெரியாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாங்க விநாயகர் சதுர்த்தியில் பூஜை செய்ய வேண்டிய நேரம் எப்போது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஆண்டுதோறுமே ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் 3 நாட்களும், மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலங்களில் 10 நாட்கள் வரையும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் இன்றளவும் பயங்கரமாக நடைபெற்றுருக்கோம். கணேச புராணம் மற்றும் ஸ்கந்த புராணத்தின்படி விநாயகப் பெருமான் பத்ரபத மாதத்தில் சுக்லபட்ச சதுர்த்தி திதியில் பிறந்தார் என்பது நம்பிக்கையாகும். இந்த நாளில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது மங்களகரமான யோகங்களை உண்டாக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. விநாயகர் சதுர்த்தி நாளில் வீடுகளில் வீதிகளில் விநாயகர் சிலைகளை வைத்து மக்கள் வழிபாடு செய்வது வழக்கமாக உள்ளது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படக்கூடிய வழிபாடு செய்வதற்கான நல்ல நேரம் மற்றும் சிலையை நிறுவது தொடர்பான சில முக்கிய விஷயங்களை மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிட பண்டிட் அசதுஸ் திரிவேதி கூறுகையில் படி வரக்கூடிய செப்டம்பர் 6ஆம் தேதி மாலை 3:31 மணிக்கு தொடங்கி மறுநாள் அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி மாலை 5:37 மணி வரை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதற்கான சதுர்த்தி திதி உள்ளதாக கூறப்படுது. உதய திதியின்படி விநாயகர் சதுர்த்தி விரதம் செப்டம்பர் 7ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. ஸோ அதனால் அன்றைய தினமே சிலையை நிறுவி வழிபாடு செய்ய உகந்த நேரம் என்பது குறிப்பிடப்படுது. திரிக் பஞ்சாங்கன் படி பிரம்மா ஷர்பத்த சித்தி யோகம் மற்றும் இந்திர யோகத்தோடு சித்திர மற்றும் சுவாதி நட்சத்திரங்களில் விநாயகர் சதுர்த்தி அன்று வருது. இந்து மத நம்பிக்கைகள் படி விநாயகர் பெருமான் மதிய வேளையில் பிறந்தார் என்பது ஐதீகம். அதனால தான் விநாயகர் வழிபாட்டுக்கு மதிய நேரம் சிறந்ததாக கருதப்படுது. திரிக் பஞ்சாங்கத்தின் படி செப்டம்பர் 7ஆம் தேதி காலை 11:03 முதல் மதியம் 1:34 வரை பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை செய்ய நல்ல நாட்களாக குறிப்பிடப்படுது. அதாவது அந்த நாளில் நல்ல நேரமாக குறிப்பிடப்படுது. 10 நாட்கள் வரை விநாயகர் வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் உடையவர்கள் வரக்கூடிய செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்கலாம். ஸோ ஆக மொத்தம் விநாயகர் சதுர்த்தி எந்த நாளில் வருது, எந்த மாதிரி நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை மகர ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப வழிபாடு செய்யுங்க. வீட்டில் விநாயகர் சிலையை நிறுவும் போது திசையை மனதில் வைத்து செயல்படுவது மிக முக்கியமாகும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி விநாயகர் சிலையை சரியான திசையில் சரியான வழியில் நிறுவுவது முக்கியமானதாக கருதப்படுது. இது குறித்து ஆச்சாரிய ஷயம் பண்டத் கூறுகையில் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டின் வடகிழக்கு மூலையில் விநாயகர் சிலையை நிறுவ வேண்டும் என்று கூறுறாங்க. வடகிழக்கு மூலையில் காலி இடம் இல்லை என்றால் கிழக்கு மேற்கு அல்லது வடக்கு திசையில் சிலையை நிறுவலாம். விநாயகர் சதுர்த்தி விழா மகாராஷ்டிராவில் சிறப்பு வாய்ந்தது. விநாயகர் சதுர்த்தி அன்று மக்கள் விநாயகர் பெருமானுடைய சிலையை வெகு விமர்சையாக வீட்டிற்கு எடுத்து செல்வாங்க. விநாயகர் சிலை நிறுவக்கூடிய வரையும் விரதம் கடைபிடிப்பாங்க. இந்த திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். நம்ம 10 நாட்கள் கொண்டாடணுங்கிறது அவசியம் இல்லை. விநாயகர் பெருமான் முழு சடங்குகள் வழிபாடுவதை ஏற்றுக்குவார்.
பின்னர் அனந்த சதுர்த்தி நாளில் விநாயகரை மக்கள் நீர்நிலைகளில் கரைப்பாங்க. நாமளும் அந்த நாளில் கரைச்சாலும் சரி, இல்லை 3 நாளுக்கு பிறகு கரைச்சாலும் சரி, உங்களோட விருப்பத்துக்கேற்ப விநாயகரை கரைச்சிருங்க. இவ்வளோ நேரம் இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பை பார்த்தோம். இப்போ அடுத்ததாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு தலையெழுத்து மாறுவதை பார்க்க போகிறோம். உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தியிலேருந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு பலன்களை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கான சிறப்பு பலன்கள் என்னங்கிறத மகர ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். மகர ராசிக்கார அன்பர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி பிறகு எதிர்பார்த்து ஏமாறுவதை காட்டிலும் எதிர்பார்க்காம இருக்கிறது மிகவும் நன்றி என்று உணர்ந்து செயல்படணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து நீங்கள் மெயினாக ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்பார்க்கறது கண்டிப்பாக நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியாது. எதிர்பார்த்து நடக்காமல் போயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு மனதில் ஒரு வலியை ஏற்படுத்தும். அந்த வலி ஏற்படாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக எதிர்பார்த்து ஏமாறுவதை காட்டிலும் எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சு நாம் அதை பண்ணுறதை விட தப்பு நடக்க போகிறதுங்கிறத தெரிஞ்சு அதை நாம் பண்ணாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். அந்த மாதிரி எதிர்பார்க்காம இருக்கிறது மிக நல்லது என்பதை உணர்ந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு நீங்கள் செயல்படணும். உங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு இன்னும் நிறைய சிறப்பு பலன்கள் கிடைக்கும். அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களில் சிலர் உங்களை பற்றி விமர்சிப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. உங்கள் உயர் அதிகாரிகளுடைய பேரன்பையும் மதிப்பையும் பெறுவீங்க. அதை மட்டும் பாருங்கள். மேலதிகாரிகள் உங்கள் பக்கம் இருக்கிறதுனால அனைத்து விதத்திலும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. ஸோ அதனால் சக ஊழியர்கள் உங்களை பற்றி விமர்சிக்கிறது, அவங்க உங்களை பற்றி ஏதாவது பண்ணும்போது அது நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது, அதெல்லாம் எதையும் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவை மேலதிகாரிகளுடைய சப்போர்ட். அவங்களுடைய சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது. அவங்களுடைய பேரன்பு மதிப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனை வராது. அனைத்திலுமே உதவியாக இருப்பாங்க. ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அவேர்னஸாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சக ஊழியர்கள்கிட்ட கவனமாக இருக்கணும், அவங்க பேச்சை கண்டுக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வியாபாரத்தில் மெயினாக கல், மண் மற்றும் இரும்பு வியாபாரம் உங்களுக்கு அதிகமான விற்பனைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சதுர்த்திக்கு பிறகு நடக்கும். ஸோ அதிகமான விற்பனை செய்ய நீங்கள் முயற்சியும் பண்ணலாம். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல பணவரவு கிடைக்கும். ஒரு சில வியாபாரக்காரங்க நீங்கள் பெரிய வீடு கட்டுவதற்கு கூட துவங்கிறதுக்கு இந்த டைம் கரெக்டாக இருக்கும். விநாயகர் சதுர்த்தியில் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து பாருங்கள், அது உங்களுக்கு சாத்தியமாகும். அதாவது கட்டடம் கட்டுவது உங்களுக்கு சாத்தியமாகும். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்கள் கணவருடைய அன்பை பரிபூர்ணமாக பெறுவீங்க. இதனால் மனதில் ஒரு விதமான மகிழ்வு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஏற்படும். வீட்டினை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலைப்பொருட்கள் கொண்டு அலங்கரிக்கிறது இதெல்லாம் பண்ணலாம். குழந்தைகளுடைய நலனில் அக்கறை காட்டினீங்கன்னா அவங்களுடைய மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பயங்கரமாக ஒரு பங்காக அமையும். ஸோ குழந்தைகளுடைய நலனில் அக்கறை காட்டுங்க, அவங்களுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளுங்க. ஸோ குடும்ப ரீதியாக பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு இந்த மாதிரி பாசிட்டிவாக செயல்படணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் கலைஞர்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க, புதுமுக கலைஞர்கள் உங்களுக்கு திறமையினை முழுமையாக இந்த டைம் வெளிப்படுத்தினீங்கன்னா ரசிகர்களுடைய பேராதரவு பெற முடியும். சோர்வு வேண்டாம். என்ன நடந்தாலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை இழக்காமல் நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டிக்கிட்டே இருங்க. ஒன் டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரீச் ஆவீங்க. இப்போலாம் எப்போ டக்குன்னு நம்ம ஃபேமஸ் ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதனால் ரசிகர்களுடைய பேராதரவு பெறுவதற்கு புதுமுக கலைஞர்கள் மகர ராசிக்காரங்க இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்துங்க. அது ஒன்று தான் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வழி. அப்புறம் மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வகுப்பு மாணவர்களோடு கைகலப்பு உண்டாகலாம். அதாவது வம்பு வழக்குகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஸோ அது மாதிரி ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க நட்புணர்வோடு பழகி வர முயலுங்க. உங்களுக்கு பெற்றோருடைய நற்பெயரை காப்பாற்றுவதற்கு நீங்கள் இந்த மாதிரி முயலணும் என்று எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு எச்சரிக்கையாக மாணவர்கள் நடந்துக்குங்க. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை முழுசாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மகாலட்சுமி தாயாருக்கு மாலை வேளையில் நெய் விளக்கு ஏற்றணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மைகள் உண்டாகும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.